Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம தேங்காய் சட்னி சுவையில ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய். நான் இன்னைக்கு 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். 4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில வதக்கிக்கணும். ரொம்ப வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா வெந்து வரக்கூடாது. பாதி அளவுக்கு வெந்து வந்ததுனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு சட்னி எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பவும் போலவே எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.